ஹலோ வியூவர்ஸ். கடற்கரை எல்லாருக்குமே இந்த இடம் அவங்களுடைய ஃபேவரட் பிளேஸ் லிஸ்ட்ல கண்டிப்பாக இருக்கும். மணல் வீடு கட்டுறது, அலையோட அலையா விளையாடுறது, நேரம் போறதே தெரியாம உட்காந்து கடலை வெறிக்க வெறிக்க பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரையில எல்லாருமே ஏதோ ஒரு பிடிச்சமான விஷயத்த செஞ்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்போம். ஆனா எந்த அளவுக்கு அழகோ அதே அளவுக்கு சில கடற்கரைகள் ஆபத்தும் கூட. அப்படிப்பட்ட உலகின் 5 ஆபத்தான கடற்கரைகளை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இப்படியும் பீச்சஸ் இருக்கா அப்படின்னு உங்களை நினைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பீச்சஸ் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1, கேப் ட்ரிபுலேஷன். இந்த பீச் ஆஸ்திரேலியால இருக்குது. இந்த பீச் தான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஆபத்தான பீச் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்குது. இந்த பீச்ல நிறைய கடல் முதலைகள் இருக்குதாம். எப்போ எப்படி வந்து தாக்குனே தெரியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான மோசமான முதலைகளா இதுங்க எல்லாம். இது மட்டும் இல்லாம இந்த பீச்ல அதிக அளவுல ஆபத்தான பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷஸ் இருக்குதாங்க. இந்த ஜெல்லி ஃபிஷ் மனுஷங்களை கடிச்சது அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே மனுஷங்க இறந்து போயிருவாங்களாம். அந்த அளவுக்கு அதிக விஷம் வாய்ந்ததா இந்த ஜெல்லி ஃபிஷஸ் எல்லாம். அண்ட் உலகத்திலேயே பாத்தீங்கன்னா அதிக அளவு விஷம் இருக்கக்கூடிய இந்த ஜெல்லி ஃபிஷஸ் இந்த பீச்ல தான் அதிகமா இருக்குதாம். இந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்கிறதுனாலயே இந்த பீச்ல குளிக்க பல வருஷமா தடை விதிச்சிருக்காங்க. நம்பர் 2, ட்ரையாடா போவா வியாஜியம். இது பிரேசில்ல இருக்கக்கூடிய பீச். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 100 ஷார்க் அட்டாக்ஸ் ஆகுது இந்த பீச்ல நடந்துருமாங்க. இந்த அட்டாக்ஸ்ல 20 பேராவது இறந்து போயிருவாங்களாம். இதனால இப்ப இந்த பீச்ல குளிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. 1990க்கு முன்னாடி இந்த பீச்ல எந்த ஷார்க் அட்டாக்குமே நடந்தது இல்லையா. ஆனா 1991ல இந்த பீச்ல பெரிய கப்பல்கள் வந்து போற மாதிரி 20 கிலோமீட்டருக்கு விரிவுபடுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பீச்ல ஷார்க் அட்டாக்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அண்ட் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஷார்க் அட்டாக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குதாம். அதனாலேயே 2017ல இருந்து இந்த பீச்ல குளிக்க கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்களாம். நம்பர் 3, சௌபதி. இந்த பீச் இந்தியால இருக்கக்கூடிய மும்பைல இருக்கு. இந்த பீச்ல ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மேல குளிக்கிறாங்களாம். ஆனா இந்த பீச்ல அதிகமான குப்பைகள் போட்டதுனாலையும் வருஷா வருஷம் விநாயகர் சதுர்த்தியில அதிக அளவு விநாயகர் சிலைகளை இந்த பீச்ல கரைச்சதுனாலையும் இப்ப இந்த பீச்சுக்குள்ள டன் கணக்குல குப்பைகள் இருக்குதாங்க. இந்த பீச்ல நீந்திரவங்களுடைய கையிலையும் காலிலையும் கயிறு, மாலை, குப்பைகள் போன்ற பொருட்கள் மாட்டி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்களாம். இதனால 2018ல இந்த பீச்சையும் உலகத்துல இருக்கக்கூடிய ஆபத்தான பீச்கள் பட்டியல்ல சேர்த்துட்டாங்களாம். நம்பர் 4, பிளேயா ஜிப்போலைட். இந்த பீச் இருக்கிறது பாத்தீங்கன்னா மெக்சிகோவில். இதுதான் மெக்சிகோலேயே பெரிய பீச்சாகவும் அதிக சுற்றுலா பயணிகள் வந்து போறக்கூடிய பீச்சாகவும் இருக்குது. ஆனா இந்த அலையுடைய உயரமும் வேகமும் எப்பவுமே பயங்கரமா தான் இருக்குமா. இந்த பீச்ல ஒரு வருஷத்துக்கு 300 பேராவது அலைகள்ல சிக்கி இறந்து போயிருவாங்களாம். இந்த அலைகள்ல சிக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காகவே பாத்தீங்கன்னா 60க்கும் அதிகமான ரெஸ்கியூ ஆபீசர்கள் வேலை பார்த்துட்டு வராங்களாம். இவங்க ஒரு வருஷத்துக்கு 500க்கும் அதிகமானவங்களை அலைகள்ல இருந்து காப்பாத்தி இருக்காங்க. ஆனாலும் பாருங்க இவங்களையும் தாண்டி நிறைய பேர் அலைகள்ல சிக்கி இறந்து போயிட்டே தான் இருக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த கடற்கரையில அலை ரொம்ப ரொம்ப பயங்கரமா அடிக்குமாங்க. நம்பர் 5, கிலவியா. இந்த பீச் பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்குது. இந்த பீச்ல இருக்கக்கூடிய மண் ரொம்ப ரொம்ப கருப்பா தான் இருக்குமா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பீச் பக்கத்திலேயே 35 வருஷமா ஆக்டிவா இருக்கக்கூடிய எரிமலை ஒண்ணு இருக்குதாம். இதுல இருந்து வரக்கூடிய லாவா இந்த பீச்ல கலந்துகிட்டே தான் இருக்குமாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பீச்ல அதிகமான ஸ்டோன் ஃபிஷஸும் இருக்குதாம். அண்ட் இந்த மீன் பார்க்கறதுக்கு வெறும் கல்லு மாதிரி தான் இருக்குமா. நார்மலா கல்லுன்னு நினைச்சு இந்த மீன் மேல தெரியாம கால் வச்சுட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மீனோட முள்ளுல இருக்கக்கூடிய விஷத்தை நம்ம மேல ஏத்திடுமா. நம்ம உடம்புக்குள்ள அந்த விஷம் போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? உயிரே கூட போயிடுமா. 2018ல மட்டும் இந்த பீச்ல இந்த மீனை மிதிச்சு 38 பேர் இறந்து போயிருக்காங்களாம். கேட்கவே எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி பல வகையான கடற்கரைகள் பல இடத்துல இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட சொன்னது அப்படிப்பட்ட உலகின் 5 ஆபத்தான கடற்கரைகளை பத்தி தான். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த ஆபத்தான கடற்கரைகள்லயே நான் ஒரு தடவையாவது போய் குளிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு கடற்கரை எது? அப்படி ஒரு அட்வென்ச்சரியாஸான தாட் எனக்கு இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கூட அதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.